சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் என் உளம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலன்கள் 12 ராசிக்கு இருக்குது என்பதை நம்ம தெளிவாக காணலாம். முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை சிறப்பாக பார்த்துடலாம். இந்த மாதம் கோள்களின் சஞ்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், செவ்வாய் பகவான் நம்மளுக்கு வக்ர நீசமாக இருக்கார். அவர் மீது நம்ம கடகன்னு நம்மளுக்கு பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவான் கன்னியில், புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு. அவர் இந்த மாதம் 4ஆம் தேதி தனுசுக்கும் அவரை 24ஆம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார். சூரியன் 2 ராசிகளில் பயணிப்பார். ஆரம்பத்தில் தனுசிலும் அவரே 14ஆம் தேதி நமக்கு மகரத்திற்கு சென்று அமருகிறார். இந்த காலகட்டம் நமக்கு சுக்கிரன் இந்த மாதம் 28ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். ஏற்கனவே சுக்கிரனும் சனியும் 9ல நம்மளுக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க. ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல உதயமாவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம். பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மேஷ ராசி மேஷ ரகத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கு. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை நீங்க அடைய போறீங்க. புத்துணர்வோடு செயல்படக்கூடிய ஆண்டின் துவக்க மாதம் உங்களுக்கு பல சிறப்புகளை அள்ளித்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குது. இந்த வருடம் 7வது சனி வருதுன்னு அதை பத்தி நீங்க எந்த சிந்தனை குழப்பம் எதுவும் தேவை கிடையாது. ஏற்கனவே நமக்கு ராசி அதிபதி நீசம் மகரமானதுனாலேயே எல்லாமே உங்களுக்கு ஃபேவர். இந்த மாதம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, கல்வியாக இருந்தாலும், இல்லத்தரசிகளாக இருந்தாலும், இல்லை வயதில் கொஞ்சம் நாங்கள் மூத்தவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில்னாலும் தொழில் உங்களுக்கு ஆப்ட். கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 11ல் சனி சுக்கிரன் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இது வரைக்கும் தொழிலே இல்லை, தொழிலில் நாங்கள் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ஏன்னா சூரியனும் 9, 10 பயணிச்சுவார். அப்போ தொழிலில் ஒரு நிரந்தரம், தொழிலில் ஒரு நிரந்தர வருவாய், தொழிலில் நல்ல மாற்றங்கள், அது உங்களுக்கு ஒரு சிறப்பை தருவது. ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த மாதம் நிச்சயம் உண்டு. எல்லாத்துக்கும் முயற்சி செய்யுங்க. சோம்பல்தனம் மட்டும் வராம, குழப்பம் வராம, சந்தேகம் இல்லாம இந்த மாதத்தை நீங்க கடந்தாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிடுவீங்க. மாணவர்களுக்கு நல்ல புத்தி தெளிவு, அறிவு தெளிவு இருக்கும். இப்ப நீங்க போடக்கூடிய எஃபர்ட், ஒரு நீட்டு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா நல்லா எழுதி கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் சிறப்பாக இருக்கும். அதே போல போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். திக்பலம் பெற போகிறார் சூரியன் வேற. பிள்ளைகள் நலனில் இது வரைக்கும் எந்த விஷயமும் எங்களுக்கு நடக்கலாமா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு தொழில், அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கான ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை நாங்கள் முன்வைக்கிறோம், எதுவும் நடக்கிறவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் கெட்டி மேளமோ டும் நம்மளுக்கு சுபமங்கல நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். திருமண வயதில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணம் மனதுக்கு நிறைவா இருக்கும். இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்தோம், செஞ்சோம், எங்களுக்கு பிடிக்கல, லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வயதில் பெரியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு தொழிலை நீங்கள் அமைத்துக் கொள்வது, இது வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பேசி தீர்த்துக் கொள்வது, வீடு, மனை, வண்டி, வாகன யோகம், அதில் இருக்க பிரச்சனைகள் நீங்குவது, பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளப்படுவது, இது வரைக்கும் உறவுகள் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை இருந்தது, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருந்தது என்பதெல்லாம் பேசி தீர்த்து கொள்வது, எல்லாமே அருமையா இருக்கு.
மேஷம், இன்றையிலிருந்து இந்த நொடியிலிருந்து நீங்க இந்த புது வருஷத்துல இருந்து உங்களை நீங்களே வந்து டைம் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு சிறப்பாக செயல்படும் பொழுது, ஏன்னா உங்களுடைய 9 என்ற பாக்கியஸ்தானமே ஒரு நியமனம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது தான். அப்ப உங்களுடைய திட்டங்களை வடிவமைத்து முதல் நாளே நீங்க மறுநாளுக்குரிய செயல்களை வந்து நீங்க பிளான் பண்ணி செய்யும் பொழுது ரொம்ப அருமையான வருடம். எல்லாமே நல்ல பலன்கள். எதுலமா கவனமா இருக்கணும்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்களை தக்க வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதும் நல்ல உறவுகளும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதை வந்து நீங்கள் சிறப்பாக வந்து நான் உங்களுடைய அந்த கோபத்தை விட்டு அவங்களோட வந்து அனுசரித்து அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். வாய் வார்த்தைகள் கொஞ்சம் தேன் தடவையே நல்ல வார்த்தைகளாக பேசணும். அதை மட்டும் டக்குன்னு விட்டுடாதீங்க. ஏன்னால் இது இருக்கக்கூடிய அஸ்வினியும் சரி, நம்மளுக்கு கார்த்திகை நட்சத்திரமும் சரி, கொஞ்சம் வந்து கோபம் கொஞ்சம் கூடவே இருக்கும். பரணி கோபம் இருக்கும், அது பாலிஷ்டாக காட்டிடும். அதனால் நீங்கள்லாம் வந்து இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகளை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த காலகட்டம் உடலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸசைஸில் போய் செஞ்சுருது, மனதுக்குன்னு வந்து மெடிடேஷன், யோகா, தியானம் பயில்றது, இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம். அப்போ மேஷத்துக்கு திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, மாணவர்களாக இருந்தால் கல்வி, இல்லை இது வரைக்கும் உடல்நல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப ஆப்டாகவே வந்துடணும். தசா புத்தி மட்டும் சிறப்பு இல்லை அப்படின்றவங்க ரொம்ப வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது, எதையும் செய்ய ஒரு பயமாக இருக்குன்னா உங்களை சார்ந்த ஒரு வெல்விஷர் கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு. இப்போத்துலேருந்தே கெட் செட் கோ அவே, அதுதான் உங்களுடைய தாரக மந்திரமே. அந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து புகுத்தி கொள்ளும் பொழுது தேவையற்ற அந்த ஒரு பயம், ஒரு கலக்கம், இதை மட்டும் விட்டுட்டு எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்குது, நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டு. ஏற்கனவே வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள், என்னால் முடியும் சொல்லிட்டு இந்த சூழலை நீங்கள் வந்து கடக்க ஆரம்பிக்கிறீங்க, முயற்சிகளை போடுறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கடினமான முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் உயர்வையும் தரவிருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு பெறக்கூடிய ஒரு சிறப்பு, உங்கள் பணி செய்கிற இடத்துலேயே உங்களுக்கான கௌரவம், மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கப்பெறும். அதெல்லாம் அவ்வளோ ஒரு மனமகிழ்வாக இருக்கும். பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அவங்க நினச்ச வாக்கில் நீங்களே வந்து இந்த காலகட்டம் பெண்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். பெரிய தொழில் முனைவோராக பெண்கள் வந்து அனைத்து துறைகளையும், கலைத்துறை, மீடியா, அதே போல் கம்யூனிகேஷன் ஃபீல்டுன்னு அவங்க தடம் பதிக்காத இடங்களே கிடையாது. வீட்டிலே சாதாரணமாக ஒரு உணவு தொழிலோ, ஒரு சும்மா ஒரு பியூட்டிஷியன் மாதிரி இந்த அழகு இந்த சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள், சோப்பு, ஷாம்புன்னு தயாரிக்க போய் அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டம் மேஷம். புத்துணர்வோடு வீரநடை போடக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். வருடத்தின் துவக்கமே உங்களுக்கு அடிதூள் அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பயம், குழப்பம், அச்சம் இதை மட்டும் விட்டுட்டு தைரியமாக களமிறங்குங்கள். இது மட்டும் தான் இங்கே உங்களுக்கு. மற்றபடி அனைத்துமே அருமையான பலன்கள். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே வேணும். இந்த வருடம் எப்பயும் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் முருகன் கோயிலில் ஒரு 9 எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க. ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டோடு வாங்கி கொடுத்துட்டு 3 எலுமிச்சம்பழத்தை தனியாக வைத்து, ஒன்று நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும், ஒன்று உங்கள் பையில் இருக்கணும், ஒன்று உங்கள் பூஜை அறையில் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஒரு சேஃப்டி கவசம். நீங்கள் வந்து எப்பவும் இப்போத்தந்தே காலையில் வீட்டில் எழுந்த உடனே, படுக்க வீட்டு எழுந்த உடனே, நான் வருட ஆரம்ப பதிவில் சொல்லியிருப்பேன் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. எழுந்த உடனே சொல்லணும். தோப்புக்கரணம் போடணும். தோப்புக்கரணம் 50 வயதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிழக்கு முகமாக போடுவது, 50 வயதுக்கு மேற்பட்டீங்கன்னா வடக்கு முகமாக போடுவது. இல்லை எனக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு கால் பிரச்சனை இருக்குதுன்றவங்களாம் அந்த ஒரு சேரில் உட்காந்து தோப்புக்கரணம் போடுற மாதிரியே உங்கள் நினைவில் வந்து நீங்கள் நினைக்கும் பொழுது அது அப்படியே செயல்பாடு வந்து அங்கே ஆக்டிவேஷன் ஆகிடும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, மாதம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று இல்லை மாத பிறப்பன்று அன்னதானம் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஏற்றம் மிக சிறப்பாக இருக்கும்.
மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு வைத்து சொல்லப்பட்டிருக்கு, உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். ஜாதகம் எழுதி தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.